அஸ்ஸலாமு அலைக்கும் மாணவர்களே, வணக்கம் மாணவர்களே. இன்றைய தினம் நாங்கள் கணித பாடத்திலே வரைவு என்ற தலைப்பின் கீழ் வரைவு எவ்வாறு வரையப்பட வேண்டும், வரைவினுடைய தகவல்களை நாங்கள் எவ்வாறு பெற்றுக்கொள்ள வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் இன்று படிப்போம். முதலிலே மாணவர்களே, தரம் 3 வகுப்பிலே கற்ற வரைவு பாடத்தை நாங்கள் உங்களுக்கு நினைவூட்டியாக வேண்டும். எனவே மாணவர்களே, தரம் 3 நாங்கள் உருக்களின் ஊடாகத்தான் வரைவு என்ற பாடத்தை நாங்கள் படித்தோம். எனவே அதை நாங்கள் இன்றும் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். முதலிலே மாணவர்களே, ஒரு அட்டவணையை போட்டுக்கொள்வோம். முதலிலே நாங்கள் ஒரு அட்டவணையை போட்டுக்கொள்வோம். அந்த அட்டவணையில் இலக்கங்களை நாங்கள் குறித்து கொள்வோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. அதன் பின்னர் மாணவர்களே, நாங்கள் கிடையாக வரக்கூடிய அந்த பெட்டிகளிலே நாங்கள் பாடங்களை குறித்து கொள்வோம். இங்கே 1, 2, 3, 4, 5, 6, 7 என்பது எண்ணிக்கை. ஆகவே நாங்கள் மறந்துடாமல் மாணவர் எண்ணிக்கை என்பதை நாங்கள் குறிப்பிட வேண்டும். அடுத்ததாக கணித பாடம், அடுத்து தமிழ் பாடம், சுற்றாடல், ஆங்கிலம் ஆகிய இந்த 4 பாடங்களையும் தான் மாணவர்கள் அதிகம் விரும்புகின்றார்கள். எனவே எத்தனை மாணவர்கள் இந்த பாடங்களை விரும்புகின்றார்கள் என்பது பற்றி தான் நாங்கள் இன்று இந்த உருக்களின் ஊடாக வரைவை நாங்கள் காண்பிக்கின்றோம். எனவே மாணவர்களே, கணிதம், தமிழ், சுற்றாடல், ஆங்கிலம் என்ற பாடங்களின் கீழ் கட்டாயமாக இவ்வாறு நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். மிகவும் விருப்பமான பாடம் அல்லது பாடங்கள் என்று நாங்கள் ஒரு அடையாளத்தை இட வேண்டும். அதாவது கிடைப்பகுதியாக, நிலைக்குத்து பகுதியாக நாங்கள் மாணவர் எண்ணிக்கை என்பதை கட்டாயம் எழுதி கொள்ள வேண்டும். இப்போது மாணவர்களே, கணித பாடத்தை விரும்பும் மாணவர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் ஒரு உருவினூடாக காட்டப் போகின்றோம். எனவே ஒரு மகிழ்ச்சி முகம் ஒன்றை காட்டுகிறது, ஒரு நபரை காட்டுகிறது, ஒரு மாணவரை காட்டுகிறது. கணித பாடத்தை ஒரு மாணவர் விரும்புகின்றார். இப்போது பாருங்கள், 2 மாணவர்கள், 3 மாணவர்கள், 4 மாணவர்கள், 5 மாணவர்கள், 6 மாணவர்கள். எனவே 6 மாணவர்கள் கணித பாடத்தை விரும்புகிறார்கள் என்பது இந்த முகத்தின் அடையாளத்தினூடாக காணப்படுகிறது. அதாவது ஒரு முகம் ஒரு மாணவரை குறிக்கின்றது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, தமிழ் பாடத்தை விரும்பக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை நாங்கள் இந்த முகத்தினூடாக காட்டுவோம். 1 ஒரு மாணவரை கருதுகின்றது, 2, 3, 4, 5. 5 மாணவர்கள் தமிழ் பாடத்தை விரும்புகின்றார்கள். எனவே ஒரு முகம் ஒரு மாணவரை குறிக்கின்றது, 5 முகங்கள் 5 மாணவர்களை குறிக்கின்றது. எனவே தமிழ் பாடத்தை 5 மாணவர்கள் விரும்புகின்றார்கள். அடுத்ததாக மாணவர்களே, நாங்கள் சுற்றாடல் பாடத்தை பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7. எனவே சுற்றாடல் பாடத்தை 7 மாணவர்கள் விரும்புகின்றார்கள். எனவே ஒரு முகம் ஒரு மாணவரை குறித்து காட்டும். அடுத்த மாணவர்களை நாங்கள் ஆங்கில படத்தை பார்ப்போம். 1, 2, 3, 4, 5, 6. எனவே 6 முகங்கள் காண்பிக்கப்பட்டன. எனவே 6 முகங்கள் என்பது 6 மாணவர்கள். ஆகவே ஆங்கில பாடத்தை 6 மாணவர்கள் விரும்புகின்றார்கள். எனவே மாணவர்களே, இவ்வாறுதான் உரு ரீதியில் நாங்கள் வரைபொன்றை வரையும் விதம். அதாவது அட்டவணைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது நிலை குத்தச்சில் நாங்கள் மாணவர் எண்ணிக்கையை இட வேண்டும். கிடையச்சில் நாங்கள் பாடங்களை அடையாளப்படுத்த வேண்டும். மிகவும் விருப்பமான பாடம் என்பதையும் நாங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். இந்த வரைவுக்கு ஒரு நாங்கள் தலைப்பிட வேண்டும். ஆகவே தலைப்பு தான் தரம் 4E வகுப்பு மாணவர்கள் விரும்பும் பாடங்கள். எனவே மாணவர்களே, இது தரம் 3ற்குரிய வரைவு. இனி நாங்கள் இந்த வரைவை கொண்டு தரம் 4ற்கு உரித்தான நிரல் வரைவொன்றை நாங்கள் எவ்வாறு வரைவோம் என்பதை நாங்கள் இன்றைய தினம் படிப்போம்.
மாணவர்களுக்கு மிகவும் விருப்பமான பாடங்கள் பற்றிய தகவல் அட்டவணை. எனவே மாணவர்களே, தரம் 4க்குரிய பாடமான வரைவு பாடத்திலே தற்போது நாங்கள் ஒரு நிரல் வரைபொன்றை வரைய போகின்றோம். அந்த நிரல் வரைபொன்றை வரைவதற்கு எங்களுக்கு தகவல் அட்டவணை தேவை. தகவல் அட்டவணை ஒன்றின் ஊடாகத்தான் வரைபொன்றை வரைய முடியும். எனவே நாங்கள் தகவல் அட்டவணை ஒன்றை முதலிலே உருவாக்கிக் கொள்வோம். இங்கே பாருங்கள், இதுதான் தகவல் அட்டவணை. விருப்பமான பாடம், மாணவர் தொகை. விருப்பமான பாடம், மாணவர் தொகை. எனவே மாணவர்களே, கணிதம். எனவே கணித பாடத்தை விரும்பும் மாணவர் தொகை 6. தமிழ் பாடம் விரும்பும் தொகை 5. சுற்றாடல் பாடம் விரும்பும் மாணவர் தொகை 7. ஆங்கிலம் மாணவர் தொகை 6. கணித பாடத்தை 6 மாணவர்கள் விரும்புகிறார்கள். தமிழ் பாடத்தை 5 பேர் விரும்புகின்றார்கள். சுற்றாடல் பாடத்தை 7 மாணவர்கள் விரும்புகிறார்கள். ஆங்கில பாடத்தை 6 மாணவர்கள் விரும்புகின்றார்கள். எனவே மாணவர்களே, நாங்கள் ஒரு அட்டவணை ஒன்றை உருவாக்கி விட்டோம். அதாவது இதை நாங்கள் சொல்வது தகவல் அட்டவணை. என்னவென்று கூறுவோம்? தகவல் அட்டவணை. தகவல் அட்டவணை ஒன்றின் ஊடாக தான் நாங்கள் வரைபொன்றை வரைய போகின்றோம். எனவே மாணவர்களே, இந்த பாடம் தரம் 4லே முதலாக உங்களுக்கு அறிமுகமாகின்றது. எனவே இந்த பாடத்தை நாங்கள் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். வரைபொன்றை வரைவதற்கு எங்களுக்கு ஒரு அட்டவணை தேவை. அந்த அட்டவணையை நாங்கள் இவ்வாறு தான் உருவாக்கி கொண்டோம். இனி நாங்கள் வரைபொன்றை இவ்வாறு வரைவது என்று நாங்கள் பார்ப்போம். முதலிலே மாணவர்களே, நாங்கள் நிலைக்குத்தாக கோடொன்றை வரைய வேண்டும். நிலைக்குத்தாக கோடொன்றை வரைய வேண்டும். இப்போது உங்களுக்கு காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மாணவர்களே, கிடைப்பக்கமாக ஒரு கோட்டை வரைய வேண்டும். கிடைப்பக்கமாக நாங்கள் ஒரு கோட்டை வரைய வேண்டும். அதன் பின்னர் நாங்கள் இந்த 2 கோடுகளும் சந்திக்கின்ற இடத்திலே பூஜ்ஜியத்தை அடையாளப்படுத்த வேண்டும். பூஜ்ஜியத்தை அடையாளப்படுத்த வேண்டும். பூஜ்ஜியம் கண்ட இடங்களில் எழுத முடியாது. அதாவது நிலைக்குத்து கோடும் கிடைக்கோடும் சந்திக்கின்ற அந்த புள்ளி பூஜ்ஜியம். நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். 2ம் சந்திக்கின்ற இடம்தான் பூஜ்ஜியம். இப்போது அடுத்ததாக நாங்கள் இங்கே எங்களுக்கு சுற்றாடல் பாடத்தை விரும்பும் மாணவர் தொகை 7. ஆகவே மாணவர் தொகையில் அதிக எண்ணிக்கையான தொகை 7 ஆகும். எனவே எங்களுக்கு 7 எண்ணிக்கை தான் தேவை. எனவே மாணவர்களே, சரியான இடைவெளி தூரம் வேண்டும். அந்த 0க்கும் 1க்கும் சரியான இடைவெளி தூரம். ஆகவே 1. அதே இடைவெளி தூரத்திலே 2. இந்த தூரங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது நீங்கள். எனவே கணித கொப்பியிலே நீங்கள் நிரல் வரைபொன்றை வரைகின்ற போது ஒரு பெட்டி என்று சொன்னால் ஒரு பெட்டி இடைவெளியிலே வரைய வேண்டும். 2 பெட்டிகள் தான் இடைவெளி விடுகின்றீர்கள் என்று சொன்னால் சகல எண்ணிக்கைக்கும் இடையில் 2 பெட்டிகள் தான் இருக்க வேண்டும். அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக மாணவர்களே, அதே இடைவெளியில் 3, அதே இடைவெளியில் 4, அதே இடைவெளியில் 5, அதே இடைவெளியில் 6, அதே இடைவெளியில் 7. எனவே மாணவர்கள், எங்களுக்கு தேவை 7. அதிகமான அந்த எண்ணிக்கை எந்த இலக்கத்தை குறிக்கின்றதோ அந்த இலக்கத்தை அல்லது எண்ணை நாங்கள் எழுதி கொள்ள வேண்டும். அதுவரைக்கும் எங்களுக்கு எண்ணிக்கை தேவை. ஆகவே 7 வரையும் எழுதிவிட்டோம். எனவே மாணவர்களே, இப்போது நாங்கள் எழுதிய இந்த பகுதியை நாங்கள் மாணவர் எண்ணிக்கை என்று கூறுவோம். இப்போது நாங்கள் பாடத்திற்கு வருவோம். கணித பாடம். அடுத்து நாங்கள் கணித பாடத்தை விரும்புகின்றவர்கள் எத்தனை பேர்? 6 பேர். ஆகவே 6ஐ அடையாளப்படுத்தி இந்த நிரல் வரைவை வரைய வேண்டும். அதாவது நீங்கள் கணித கொப்பியிலே ஒரு சதுர பெட்டியை எடுத்தால் அந்த சதுர பெட்டி 6 இடத்தில் அடையாளப்படுத்தி நாங்கள் வரைந்து கொள்ள வேண்டும். குறைத்து கொண்டு வரைய முடியாது. சரியாக 6 காட்டப்படும் இடத்திலே நாங்கள் அந்த எல்லை கோட்டை விட்டு நாங்கள் நிறம் தீட்டி கொள்வது சிறந்தது. அடுத்து மாணவர்களே, தமிழ் பாடத்தை நாங்கள் அடையாளப்படுத்துவோம். தமிழ் பாடம் 5. எனவே 5 என்ற இடைவெளியிலே நாங்கள் எல்லை கோட்டையிட்டு நிறம் தீட்டிக் கொள்வோம். அடுத்ததாக சுற்றாடல் பாடம் 7 மாணவர்கள். ஆகவே 7 என்றதை எல்லை கோட்டை நாங்கள் அடையாளப்படுத்தி கொண்டு நிறம் தீட்டிக் கொள்வோம். அடுத்து ஆங்கிலம். ஆங்கில பாடத்தை 6 பேர் விரும்புகின்றார்கள். எனவே 6 என்பதை நாங்கள் அடையாளப்படுத்தி இவ்வாறு நிரல் வரைவை நாங்கள் வரைந்து கொள்வோம்.
இந்த நிறைவு அதாவது இந்த நிரல் வரைவு பூரணப்படுத்தப்படவில்லை. எனவே இதற்கு நாங்கள் நிலைக்குத்து கோட்டை வரைந்தோம், கிடைக்கோட்டை வரைந்தோம், எண்ணிக்கை அடையாளமிட்டோம், கணிதம், தமிழ், சுற்றாடல், ஆங்கிலம் என்று பாடங்களை அடையாளப்படுத்திவிட்டு மாணவர்கள் விரும்பும் தொகையை நாங்கள் நிரல் வரைவினூடாக இப்போது வரைந்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் அந்த எல்லை சமனாக இருக்கின்றதா என்பதை நீங்கள் பாருங்கள். பாருங்கள், ஒவ்வொன்றினுடைய எல்லைகளும் சமனாக இருக்கின்றது. எனவே எல்லைதான் எங்களுக்கு முக்கியம். ஆகவே சமனாக இருக்கின்றது. இப்போது நாங்கள் அடுத்த விடயங்களை குறிப்போம். மாணவர் எண்ணிக்கை என்பதை தவறாமல் இட வேண்டும். மாணவர் எண்ணிக்கை என்பதை தவறாமல் இட வேண்டும். தமிழ், கணிதம், தமிழ், சுற்றாடல், ஆங்கிலம் என்ற பகுதியை நாங்கள் மிகவும் விருப்பமான பாடம் என்று நாங்கள் அடையாளப்படுத்திக் கொள்வோம். எனவே மாணவர்களே, இதற்கு பொருத்தமான ஒரு தலைப்பிட வேண்டும். அதுதான் மாணவர்களுக்கு மிகவும் விருப்பமான பாடங்கள் என்பதுதான் இதனுடைய தலைப்பு, இந்த வரைவினுடைய தலைப்பு. அதையும் நாங்கள் அந்த தலைப்பையும் இட்டுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு இட்டதன் பின்னரே எங்களுக்கு வரைவு பூரணத்துவம் அடையும். ஆகவே வரைவொன்றை வரைகின்ற போது இத்தனை அம்சங்களும் அந்த வரைவிலே காணப்பட வேண்டும். மாணவர் எண்ணிக்கை, இலக்கங்களை ஒரே இடைவெளியில் அமைத்து கொள்ளல், நிரல் வரை படங்களை அழகாக நிரல்களை நிறந்தீட்டிக் கொள்ளல், எல்லைக்கோட்டை அடையாளப்படுத்திக் கொள்ளல், கணிதம், தமிழ், சுற்றாடல் என அந்த பெயர்களையாக எழுதி கொள்ளல், அதன் பின்னர் அதற்கு ஒரு தலைப்பாக அடையாளப்படுத்துவதற்காக மிகவும் விருப்பமான பாடம் என்பதையும் நாங்கள் குறித்து கொண்டு எங்களுக்கு இந்த வரைவுக்கு முதலிலே நாங்கள் வழங்கப்படுகின்றது ஒரு தலைப்பு, மாணவர்களுக்கு மிகவும் விருப்பமான பாடங்கள். எனவே மாணவர்களே, வரைவொன்றை வரைவதற்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன், ஆசையாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். எனவே நிச்சயமாக சரியான முறையிலே வரைவொன்றை வரைய வேண்டும். நீங்கள் நிச்சயமாக உங்களது கணித புத்தகத்தை பயன்படுத்துகின்ற போது மிகவும் எளிதாக இருக்கும். எனவே வரைவொன்றை நீங்கள் இவ்வாறு வரைந்து காட்டுங்கள். அடுத்ததாக மாணவர்களே, வரைவும் தகவல்களை பெறுவதற்கான வினாக்களும், வரைவும் தகவல்களை பெறுவதற்கான வினாக்களும். எனவே மாணவர்களே, நாங்கள் ஏற்கனவே படித்த நிரல் வரைவை எடுத்துக்கொள்வோம். அதே நிரல் வரைவு, மாணவர் எண்ணிக்கை அதிகமாக 7, அதே நேரம் கணிதம், தமிழ், சுற்றாடல், ஆங்கிலம் என்ற பாடங்கள். எனவே அவை நிரல் வரைவினூடாக வரையப்பட்டிருக்கின்றன. இப்போது நாங்கள் வினாக்களை வினவுவோம். ஒவ்வொரு விடயமாக எங்களுக்கு வினாக்களை வினவ முடியும். முதலாவது கணித பாடத்தை எடுத்துக்கொள்வோம். எனவே கணித பாடத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் எவ்வாறு வினாவை வினவ முடியும்? அதாவது ஒரு படத்தை பார்த்து உடனடியாக எங்களுக்கு ஒரு வினாவை ஆக்கிக்கொள்ள முடியும். எனவே மாணவர்களே, முதலாவது பாருங்கள், அதிகமான மாணவர்கள் விரும்பும் பாடம் எது? அதிகமான மாணவர்கள் விரும்பும் பாடம் எது? உங்களுக்கு இந்த நிரல் வரைவை காண்கின்ற போது எந்த நிரல் நீண்டதாக இருக்கின்றது? சுற்றாடல் பாடம். ஆகவே அதிகமான மாணவர்கள் விரும்பும் பாடம் எது? சுற்றாடல் பாடம். அடுத்து, குறைவான மாணவர்கள் விரும்பும் பாடம் எது? எனவே நிரல் வரைவினூடாக குறுகியதாக காணப்படுகின்றதை கண்டுபிடியுங்கள். தமிழ் பாடம். எனவே குறைவான மாணவர்கள் விரும்பும் பாடம் தமிழ் பாடம். அடுத்து பாருங்கள், எந்த இரு பாடங்களை சம எண்ணிக்கையான மாணவர்கள் விரும்புகின்றனர்? எந்த இரு பாடங்களை சம எண்ணிக்கையான மாணவர்கள் விரும்புகின்றனர்? ஏதோ 2 பாடங்களை சம எண்ணிக்கையான மாணவர்கள் விரும்புகின்றார்கள். எதை? கணிதம் 6, ஆங்கிலம் 6. எனவே அந்த 2 பாடங்களையும் தான் சம எண்ணிக்கையான மாணவர்கள் விரும்புகின்றார்கள், கணிதம், ஆங்கிலம். அடுத்து மாணவர்களே, தரம் 4E வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? இதனூடாக மாணவர்கள் எண்ணிக்கையும் எங்களுக்கு கூற முடியும். கணித பாடத்தை 6 பேர் விரும்புகின்றார்கள், தமிழ் பாடத்தை 5 பேர் விரும்புகின்றார்கள், 11, 6 5 11. சுற்றாடல் பாடத்தை 7 பேர் விரும்புகின்றார்கள். ஆகவே 11 7 18. அடுத்ததாக 18உடன் மறுபடியும் நாங்கள் ஆங்கில பாடத்தை 6 பேர் விரும்புகின்றார்கள். எனவே 6ஐ கூட்டும்போது 24 பேர். ஆகவே தரம் 4E வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை யாது? 24. இவ்வாறு மாணவர்களே ஒரு வரைவை வைத்துக்கொண்டு எங்களுக்கு வினாக்களை வினவ முடியும். மேலும் மாணவர்களே, மேலும் வினாக்களை
வினவ முடியும். அதாவது தனித்தனியாக எங்களுக்கு கேட்க முடியும். கணித பாடத்தை எத்தனை மாணவர்கள் விரும்புகின்றனர்? கணித பாடத்தை எத்தனை மாணவர்கள் விரும்புகின்றனர்? அடுத்து தமிழ் பாடத்தை எத்தனை மாணவர்கள் விரும்புகின்றனர்? சுற்றாடல் பாடத்தை எத்தனை மாணவர்கள் விரும்புகின்றனர்? ஆங்கில பாடத்தை எத்தனை பேர் விரும்புகின்றனர்? தனித்தனியாக நிரலை அவதானித்து வினாக்களை கேட்க முடியும். எனவே மாணவர்களே, அவ்வாறு கேட்பதும் இந்த வரைவினூடாக தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான விடயங்களாகும் என்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். எனவே மாணவர்களே, இவ்வாறு தான் நாங்கள் வினாக்களை கேட்பது. எனவே நீங்களும் இவ்வாறான வினாக்களை கேட்டு பாருங்கள். மேலும் ஆர்வம் இருக்கின்ற மாணவர்கள் மேலும் வித்தியாசமான வினாக்களை கேட்டு பழகுங்கள். அதாவது 2 பாடங்களினுடைய எண்ணிக்கையை கேட்கலாம். எனவே 2 பாடங்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் வினாக்களாக வினவலாம். எனவே ஆர்வமுடைய மாணவர்கள் பல்வேறு வகையான வினாக்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த வரைவை பார்த்து நீங்கள் வித்தியாசமான வினாக்களை கேட்டு பாருங்கள். அடுத்ததாக மாணவர்களே, மறுபடியும் நாங்கள் ஒரு நிரல் வரைவை வரைவோம். நிலைக்கோட்டை நாங்கள் வரைந்து விட்டோம். கிடைக்கோட்டையும் வரைகின்றோம். 2ம் சந்திக்கும் புள்ளி 0. அதன் பின்னர் நாங்கள் இப்போது இலக்கங்களை அடையாளப்படுத்துவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. எங்களுக்கு தேவையானது 7. எனவே மாணவர் எண்ணிக்கை என்பதை நாங்கள் அடையாளப்படுத்திவிட வேண்டும். அடுத்ததாக மாணவர்களே, கணித பாடம். எனவே கணித பாடத்திற்கு பாருங்கள், ஒரு கட்டம். அதாவது நான் சொன்னேன், உங்களது கணித புத்தகத்திலே ஒரு சதுர பெட்டியை எடுத்தால் ஒரு சதுர இடைவெளியிலே செல்ல வேண்டும். 2 பெட்டியை எடுத்தால் 2 பெட்டியினுடைய அளவிலே நீங்கள் செல்ல வேண்டும். எனவே இது நான் உங்களுக்காக சதுர பெட்டிகளிலே காட்டுகின்றேன். பாருங்கள், இவ்வாறு தான் சம அளவுடையதாக காட்டலாம். அடுத்து தமிழ் பாடம், அடுத்து சுற்றாடல், அடுத்து ஆங்கிலம். பாருங்கள், இப்போது எல்லை கோடு சமமாக இருக்கின்றதா என்பதை பார்ப்பதற்கு நாங்கள் நேர் விளிம்பொன்றை வைத்து நீங்கள் அடையாளப்படுத்தி பார்க்கலாம். அடிமட்டம் ஒன்றை பயன்படுத்தி நீங்கள் இவ்வாறு உங்களது எல்லை கோட்டை பார்க்கலாம். சில மாணவர்கள் 7 என்பதை குறித்திருப்பார்கள். 6 பெட்டி 6 எடுத்து சற்று இன்னும் கொஞ்சம் கூடுதலாக. ஆனால் 7 அடிமட்டத்தை வைத்து பார்க்கின்ற போது அது 7ஆக கருதப்பட முடியாது. எனவே அதனால்தான் இந்த எல்லைக்கோட்டை நான் உங்களுக்கு காட்டுகின்றேன். இந்த எல்லைக்கோடு அடிமட்டத்தை வைத்து நீங்கள் நிரல் வரைவை வரைகின்ற போது 6 என்றால் 6க்கு நேராக உங்கள் நிரலை பாருங்கள். அந்த நிரல் படத்தை பாருங்கள். அப்போதுதான் அது சரியான வரைவாக அமைய முடியும். அடுத்ததாக இதற்கு தலைப்பிடுங்கள். மாணவர்கள் மிகவும் விரும்பும் பாடங்கள். மாணவர்கள் மிகவும் விரும்பும் பாடங்கள். இதுதான் மாணவர்களே வரைவொன்றின் பூரணத்துவம். உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். எவ்வாறு நாங்கள் வரைவொன்றை வரைவது, நிரல் வரைவொன்றை எவ்வாறு வரைவது, நாங்கள் எவ்வாறு எங்களுடைய கணித கொப்பியை பயன்படுத்துவது என்பது பற்றி நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். அடுத்து மாணவர்களே, வரைவும் தகவல்களும். நாங்கள் வினாக்களை கேட்டோம் அல்லவா, அந்த வினாக்களை கேட்டு விடையை பெறுவதை கொண்டு 2ஐயும் சேர்த்தால் அது தகவலாக மாறும். எனவே மாணவர்களே, இப்போது பாருங்கள், இவ்வரைவு மாணவர்கள் மிகவும் விரும்பும் பாடம் பற்றிய தகவல்களை காட்டுகின்றது. இவ்வரைவு மாணவர்கள் மிகவும் விரும்பும் பாடம் பற்றிய தகவல்களை காட்டுகின்றது. அது ஒரு தகவல். அடுத்து மாணவர்களே, தமிழ் பாடத்தை மிகவும் விரும்பும் மாணவர்களின் எண்ணிக்கை 5 ஆகும். இது ஒரு தகவல், நேரடியாக வரைவை பார்த்து கொடுக்கின்ற தகவல். அடுத்து, அதிகமான மாணவர்கள் சுற்றாடல் பாடத்தை விரும்புகின்றார்கள். கணிதம், ஆங்கிலம் ஆகிய 2 பாடங்களையும் சம எண்ணிக்கையான மாணவர்கள் விரும்புகின்றனர். எனவே மாணவர்கள், இதுதான் தகவல்கள். எனவே இதையும் நீங்கள் தகவல்களையும் எழுதி கொள்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மாணவர்களை, நீங்கள் இந்த வரைவை பார்த்து தரம் 4 வகுப்பைச் சேர்ந்த
மாணவர்களில் கணித பாடத்தை 6 மாணவர்கள் விரும்புகின்றார்கள். தரம் 4E வகுப்பில் உள்ள மாணவர்களில் 5 பேர் தமிழ் பாடத்தை விரும்புகின்றார்கள். அதே நேரம் தரம் 4E வகுப்பைச் சேர்ந்த மாணவர்களில் சுற்றாடல் பாடத்தை 7 பேர் மிகவும் விரும்புகிறார்கள். தரம் 4E வகுப்பில் ஆங்கில பாடத்தை 6 மாணவர்கள் மிகவும் விரும்புகிறார்கள். இவ்வாறு நாங்கள் வரைவை பார்த்து கொண்டு பேசவும் முடியும். அந்த பேசுகின்ற அந்த வார்த்தைகளைத்தான் நாங்கள் தகவல்களாக எழுதி காட்டுகின்றோம். எனவே மாணவர்களே, உங்களுக்கு இப்போது வரைவொன்றை வரைய முடியும், வரைவை பார்த்து வினாக்களை கேட்க முடியும், வினாக்களின் ஊடாக தகவல்களை உங்களுக்கு தெரிவிக்க முடியும் என நான் நினைக்கின்றேன். இந்த பாடம் உங்களுக்கு முழுமையான விளக்கத்தை தந்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இந்த பாடத்தினூடாக நீங்கள் பல விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என நான் விரும்புகின்றேன். நிரல் வரைபொன்றை மிகவும் அழகான முறையிலே நீங்கள் வரைந்து நிறந்தீட்டுங்கள் எனவும், நிறந்தீட்டி தகவல்களையும் நீங்கள் கூறி காட்ட வேண்டும், கூறி எழுத வேண்டும் என்பதையும் கேட்டுக்கொண்டு நான் விடைபெறுகின்றேன். நன்றி.